வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புத்தம்புது வீடியோ முக்கியமான தகவலோடு உங்களுக்கு பகிர்ந்துட்டுருக்கோம். குறிப்பாக லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு எஃப்என்டினா என்ன, ஃப்ளெக்சிபிள் நியூமெரிக் டிஸ்பிளேனா என்ன, அது எத்தனை வோல்ட்டில் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். நியூ கமர்ஸ் யாராவது ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். இப்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு எஃப்என்டி பொறுத்த வரைக்கும் போதுமான தகவல் கொடுத்துருக்கேன். நியூ கமர்ஸ் ஏதாவது புதுசாக பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி ஒரு 4 வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த 4 வீடியோவும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு கடமைன்னு ஒன்று இருக்குது. எஃப்என்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா இது ஒரு குரூப் ஆஃப் எல்இடிஸினுடைய ஒரு மாடல். இதை 7 செக்மெண்ட் சொல்கிறோம். ஆக்சுவலாக இது 8 செக்மெண்ட் இருக்கும். இந்த 8வது செக்மெண்ட்டை மென்ஷன் பண்ணுறதே இல்லை. ஏன்னா அது டெசிமல் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால, அது மென்ஷன் பண்ணுறதில்ல. இருந்தாலும் அது ஒரு எல்இடி, அதுக்குன்னு ப்ரொவிஷன் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு, கம்ப்ளீட்டாக இதில் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒவ்வொரு தடவை ப்ரெஸ் பண்ணும்போதெல்லாம் இந்த செக்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த எல்இடி உங்களுக்கு ஒரு பிக் சைஸில் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். திஸ் ஆல்சோ இந்த 1 inch டிஸ்பிளே. இதுலேயும் பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணும்போதெல்லாம் நம்பர் செக்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நான் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது ஒரு ப்ரெஸ் பண்ணால் 1 2 3 4 அப்படின்னு மாறிட்டுருக்கு. ஆனால் ஆக்சுவலாக நம்ம மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிரமம், கஷ்டம்னு சொல்லியிருக்கேன். நம்ம வேலையை ரொம்ப எளிமையாக ஆக்கக்கூடிய ஒரு சர்க்யூட், ரொம்ப எளிமையாக ஆக்கக்கூடிய ஒரு சர்க்யூட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், இதில் இந்த 7 செக்மெண்ட்டை ட்ரைவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஐசி யூஸ் பண்ணுறோம். அந்த ஐசி தான் 4023 CD 4023BE. ஆக்சுவலாக இந்த ஐசி ஒரு பிளாஸ்டிக் பேக்கேஜ், டூயல் இன்லைன் பேக்கேஜ், 2 பக்கம் லெக் இருக்கும், 16 பின் இருக்கும் இந்த ஐசி. இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா 2 சுவிட்சஸ் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கேன். ஒரு சுவிட்ச் உங்களுக்கு எது கொடுத்துருக்கேன், ட்ரிகர், இன்னொரு சுவிட்ச் ரீசெட். ரெண்டுலேயுமே அதுதான், 2 போர்டு ஒன்று தான், ஒரே சர்க்யூட் தான். ஓகேவா? கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கோம். என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இப்போது இதில் டெசிமல் கான்ஸ்டண்ட்டாக எரியிற மாதிரி பண்ணியிருக்கோம். நான் நம்பரை சேஞ்ச் பண்ணால் டெசிமல் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை டெசிமல் சேஞ்ச் ஆகிற மாதிரி வேணுனாலும் உங்களுக்கு சர்க்யூட் இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். ஏற்கனவே இந்த எஃப்என்டி பொறுத்த வரைக்கும் இந்த எஃப்என்டி நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறோம். அது குறிப்பாக நான் சொல்லியிருக்கேன், எடபாக்கிற மிஷின்லேருந்து ஹோம் அப்ளையன்ஸில் இருக்கக்கூடிய டிவி சர்க்யூட் இருக்குது, மிக்சியில் இருக்குது, மைக்ரோ ஓவனில் இருக்குது, டிஜிட்டல் டிஸ்பிளேயில் இருக்குது. ஓகேங்களா? அப்ளிகேஷன் இல்லாத இடமே கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் கம்ப்ளைண்ட் வந்தால் நீங்கள் ரெடி செய்யலாம். அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த 7 செக்மெண்ட் அப்படின்னு வந்தாவே இதுக்கு ஒரு டிரைவர் ஐசி கண்டிப்பாக இருக்கும். அந்த டிரைவர் ஐசிக்கு பேர் டிகோடர் அப்படின்னு பேர். பர்டிகுலராக இதில் நம்ம என்ன பண்ணோம், ஜான்சன் 5 ஸ்டேஜ் காஸ்கட் கவுண்டர் டிகோட். ஆக்சுவலாக இந்த ஐசி ஒரு 7 அவுட்புட் மறுபடியும் ஃபஸ்ட்டில் 1 2 3 அப்படின்னே வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம விசிபிளாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். பாருங்களேன், 2 3 4 5 6 7 8 9 தென் 10க்கு பதில் 0 தென் 1. இப்போ இந்த மாதிரி 5 வரும்போது நமக்கு இல்லை வேண்டாம் அப்படின்னு பண்ணால் ஃபஸ்ட்லேருந்து கவுண்ட் ஆகணுன்னா இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோன்னா உடனே 0 ஆகிரும். சேம் லைக் தட் இதுலேயும் அதேமாதிரி தான். இப்போ 5ங்கிறது 0 மாறலாம். இது டோக்கன் சிஸ்டம், பேங்கிங் சிஸ்டம் எல்லா இடத்துலையும் அப்ளிகேபிள் பண்ணலாம். நம்ம இதில் ரன்னிங் டிஸ்பிளே, மூவிங் டிஸ்பிளே, கிராஃபிக் டிஸ்பிளே எல்லாமே கொண்டு வரலாம். இந்த டிஸ்பிளேவிலே உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. மார்க்கெட்டில் ஏதாவது ஹெக்ஸா டெசிமல் வேணும், அதாவது ABCD அப்படிங்கிற லெட்டர் வேணும்னா அதுக்கு தனியாக டிஸ்பிளே இருக்குது. அந்த டிஸ்பிளேவை யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். முடிஞ்சால் இந்த சீசனில் நான் அதை உங்களுக்கு இம்ப்ளைஸ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஹெக்ஸா டெசிமல் ABCD நம்பர் மாறும். எப்படி மாறுது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அப்படி செக்மெண்ட்டு, பின் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன். இப்போ லாஸ்ட் வீடியோவில் என்ன கொடுத்துருக்கேன், இந்த பிக் சைஸ் டிஸ்பிளே இருக்குது இல்லையா, இந்த பிக் சைஸ் டிஸ்பிளே உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1 inch இருக்குது, 4 inch, 5, 7, தென் 8.5 இப்படியெல்லாம் இருக்குது. இன்னும் கூட பெரிய பெரிய டிஸ்பிளே இருக்குது, டிஃப்ரெண்ட் கலரில் வேறு இருக்குது. அதனால் இதெல்லாம் நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக அசம்பிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அதை கொடுத்துட்ருக்கோம்.
உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா கேட்டகரிஸும் எல்லா சப்ஜெக்ட்டும் நடத்திட்டு இருக்கோம். குறிப்பாக பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், செல்ஃபோன் ட்ரைனிங், டிவி ட்ரைனிங், எல்சிடி எல்இடி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங், யூபிஎஸ் இன்வெர்ட்டர் நடத்திட்டு இருக்கோம். மேற்கொண்டு தகவல் வேணும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இந்த டிஸ்பிளே பெருசாக இருக்கு இல்லையா? அப்போ இந்த டிஸ்பிளேவை ரன் பண்ண வைக்கணும், டிரைவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைன்னா ஒரு ஆம்பிளிஃபையர் தேவை, ஒரு டிரைவ் சர்க்யூட் தேவை. அதை தான் கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சர்க்யூட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்யூட் இதுதான் ஆக்சுவலாக இதனுடைய சர்க்யூட். ஓகேங்களா? இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எஃப்என்டி. இந்த எஃப்என்டில் பவர் சப்ளை உள்ளே வருது. நான் பவர் சப்ளை இந்த சைட்லேருந்து வந்தாவோ இந்த சைட்லேருந்தால் ஒரு டயோடு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த டயோடோட ப்ரெஸ் பிளாக்கிங் டயோன்னு பேர். அதாவது நீங்கள் பொலாரிட்டி கொடுக்கும்போது, ஏன்னா இது டிஜிட்டல் டிஸ்பிளே, இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் 4026 ஐசி ஒரு மேட்சிங் சர்க்யூட். இதில் வர்ற அவுட்புட்டை எடுத்து நம்ம மற்ற சர்க்யூட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். மற்ற சர்க்யூட்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு சிமாஸ் ஐசிக்கு இன்னொரு சிமாஸ் ஐசி மேட்சிங்காக அமையும் இல்லையா? டிடிஎல்னு சொல்கிறோமே, டிரான்சிஸ்ட் லாஜிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 5 வோல்ட் வரும். இது வந்து 3.3 வோல்ட் வரும். பட் ரெண்டு சர்க்யூட்டுக்குமே இந்த ஐசி காம்பபிலிட்டி மேட்சிங் ஆகும். ஓகேவா? ஏகப்பட்ட ஐசிசி இருக்குது. ஓகேங்களா? நான் ஒவ்வொரு ஐசியாக உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரேன். ஏன்னா இது அப்ளிகேஷன் கமர்ஷியலாக ரொம்ப தேவைப்படுதுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இந்த சர்க்யூட் நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். 4026 ஐசி கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு 4033 ஐசி யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட சேம் கான்ஃபிகரேஷன். ரேட் கொஞ்சம் மாறலாம், கொஞ்சம் கரண்ட் டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொதுவாக எஃப்என்டி பொறுத்தவரை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், எஃப்என்டி வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரீ, யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை கண்ணை உறுத்துற மாதிரியோ கண்ணுக்கு பாதிப்பு கொடுக்கும் மாதிரியோ, ஒரு சிஆர்டி டெலிவிஷன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாஸ்பரஸ் கோட்டிங் இருக்கும். அதில் வந்து எக்ஸ்ரே ரேடியேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு வெளிச்சம்னு வந்தாவே ஃபோட்டான்ஸ், ஒரு எலக்ட்ரான்ஸ், ஒரு பேண்ட் வித். இப்போ எல்இடின்னு எடுத்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அது ஒரு பேண்ட் வித். ஓகேங்களா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பேண்ட் வித்தை தான் நம்ம கலரை டிஃப்ரெண்ட் கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது ஒவ்வொரு எல்இடிலையும். ஓகேங்களா? சரி, இப்போ அது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த எஃப்என்டி பொறுத்த வரைக்கும் கரண்ட் டேக்கன் கம்மியாக இருக்கும், பிரைட்னஸ் நல்லாயிருக்கும், லாங் டேஸ் உங்களுக்கு வரும். ஓகேவா? இதில் காமன் ஏனோடு ஒன்று இருக்குது, காமன் கேத்தோடு ஒன்று இருக்குது. காமன் ஏனோடுனா இதில் இருக்கக்கூடிய எல்இடிஎல்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் லைனில் கொடுத்து நெகட்டிவ் லைனுக்காக வெயிட்டிங்கில் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் காமன் ஏனோடு. காமன் கேத்தோடு அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிற எல்இடியோட கேத்தோடு எல்லாம் நெகட்டிவில் இணைச்சி அதனுடைய பாசிட்டிவ் பாயிண்ட் எல்லாம் பாசிட்டிவ் வோல்ட்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்கும். இவ்வளோ தான். அந்த வோல்ட்டு கொடுத்தா அந்த செக்மெண்ட் ஒளிரும். இந்த காம்பினேஷன் செக்மெண்ட்டை ஒளிர வச்சோம்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் உங்களுக்கு டெசிமல் லெட்டராக சரி, ஹெக்ஸா டெசிமல் லெட்டராக சரி, நியூமரிக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஏபிசிடி லெட்டர்ஸாக இருந்தாலும் எதை வேணாலும் நான் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஐசி. இதில் 16 பின் சப்ளை, 3 பின் வந்து அதுவும் சப்ளை தான். அது தேவைப்படாத போது டம்மி பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து 2 பின் 8 பின் இது வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டு. 5th பின் வந்து ரீசெட். 1 பின் வந்து ட்ரிகர் கிளாக் பல்ஸுக்காக. ரிமைனிங் வந்து அவுட்புட் டு லோடு. அதாவது பின் நம்பர் 10, 12, 13, 9, 11, 6, 7 இதெல்லாம் வந்து அவுட்புட்டில் இருக்குது. இந்த எஃப்என்டி வந்து நீண்ட நாள் உழைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிட்டிங் கொடுக்கணும். இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் 5 வோல்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். அந்த 5 வோல்ட்டை வந்து லிமிட் பண்ணுறதுக்காக ஒரு 220 ohm ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இந்த 1 inch டிஸ்பிளேவுக்கு கரெக்ட். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு 8.5 7 inch டிஸ்பிளே இதை ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா இதுக்கு 5 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகணும்னா ஆப்ரேட் ஆகாது. இதுக்கு ரிக்குயர்மெண்ட் வோல்ட் அப்படின்னா அதுக்கு 12 வோல்ட் வேணும். ஸோ அந்த 12 வோல்ட் வேணும் என்ன பண்ணணும்? ஸோ அதுக்குண்டான சர்க்யூட் தான் இந்த சர்க்யூட். ஓகேவா? இந்த சர்க்யூட்டில் இப்போது இதில் பாருங்களேன் என்ன பண்ணியிருக்கோம். சேம் சர்க்யூட் தான். இது 4026 ஐசி. இந்த ஐசியிலிருந்து அவுட்புட் வருது இல்லையா? அவுட்புட் நேராக உங்களுக்கு டிஸ்பிளேக்கு போகாது, போனாலும் ரன் ஆகாது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இதில் 10th பின்னிலேருந்து ஒரு 0.5 வோல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பின்னுக்கு 0.5 வோல்ட் இந்த டேஸ் பிரான்ஸுக்கு வரணும். இந்த டிரான்ஸோட பேஸுக்கு வந்தால் தான் இந்த டிரான்ஸு கண்டக்ஷன் ஆகும். இந்த டிரான்ஸு கண்டக்ஷன் வந்து டிரான்ஸோட எமிட்டர் என்ன பண்ணியிருக்கு, காமன் கிரவுண்டில் கொடுத்துருக்கு. இது காமன் ஏனோடு இந்த டிஸ்பிளே. ஸோ பாசிட்டிவ் வோல்ட் எல்லா எல்இடிக்கும் கிடச்சிரும், நெகட்டிவ் கிடைக்கணும். இந்த ஒவ்வொரு பின்னுக்கும் நெகட்டிவ் கிடைக்கும்போது அந்த செக்மெண்ட் வந்து ஒளிரும். காம்பினேஷன் செக்மெண்ட் ஒளிரும்போது நமக்கு நியூமரிக்கல் லெட்டராகவோ அல்லது வேறு டெசிமல் எக்ஸா டெசிமலாகவோ நமக்கு அப்பியர் ஆகும். ஓகே, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதில் லெட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்லி இன்க்ளைண்டாக இருக்கும். அது வந்து விசிபிலிட்டிக்காக பார்க்குறதுக்காக அது வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் சர்க்யூட்டில் கொடுத்துருக்கேன். இந்த டாட் எப்படி எரியுது,
டெசிமல் பாயிண்ட் எப்படி எரியுது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பாசிட்டிவ் லைன்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். அதனால் இந்த டாட் லைன் தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த டிரான்ஸ்டரோட வேலை என்ன, ஒர்க்கு என்னன்னு கேட்டால், இந்த 7 டிரான்ஸ்டரோட ஒர்க்கு என்னன்னு கேட்டால், இது ஒரு சுவிட்சை ஆக்ட் பண்ணுது. இந்த பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த டிரான்ஸ்டர் கண்டக்ஷன் ஆகுது. இந்த டிரான்ஸ்டர் கண்டக்ஷன் ஆகிறதுனால பர்டிகுலர் பின் வந்து கிரவுண்ட் ஆகுது. உதாரணமாக இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏபிசி இந்த லெட்டர்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். நியூ கமர் யாரோ இருந்தானா ப்ரீவியஸில் ஒரு 4-5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா எப்படி வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். இது வந்து இன்புட் பாயிண்ட் ஏன்னா ஒரு செக்மெண்ட் எரியும். அந்த செக்மெண்ட் கிரவுண்ட் ஆகணும் இல்லையா, அதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்லேயே கிரவுண்ட் ஆகுது. ஓகே, ஏற்கனவே டிரான்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம். டிரான்சிஸ்டர் இந்த இடத்துல ஒரு சுவிட்சிங்காக ஒர்க் பண்ணுது, ஒரு சுவிட்சிங்காக ஒர்க் பண்ணுது. இதுக்கு அந்த பர்ஃபானிக் வோல்ட்டு கிடச்சோன்னு இந்த டிரான்ஸ்டர் ஒர்க் பண்ணி இதில் யூஸ் பண்ணிருக்கிற டிரான்ஸ்டர் வந்து BC547. இதில் யூஸ் பண்ணிருக்க ஐசி வந்து 4026BE. ஸோ இதில் ஒரு ரீசெட் பாயிண்ட் இருக்குது, ஒன்று வந்து ட்ரிகர் பாயிண்ட் இருக்குது. இதில் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ட்ரிகர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன ஆகுனா, ட்ரிகர் பண்ணும்பொழுது பாசிட்டிவ் லைன்லேருந்து இந்த கெப்பாசிட்டர் ஒரு ஆர்சி நெட்வொர்க்கு, அந்த ஆர்சி நெட்வொர்க் மூலிமா 1வது பின்னுக்கு ட்ரிகர் பண்ண இது கவுண்டிங் பண்ணி இதில் அவுட்புட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் 1 2 3ங்கிறது மாறிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த ட்ரிகர். ரீசெட் அப்படிங்கிறது சப்போஸ் ஒரு டிஸ்பிளேயில் 8ன்னு ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுங்களேன், போதும் 0லேருந்து வரணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணால் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 இப்படி ஒர்க் பண்ணோம். ஓகேவா? ஒன்ஸ் அகேன் இது பாருங்கள், இதுதான் கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள் டிரான்சிஸ்டர் வரிசையாக கொடுத்துருக்கேன். இதில் ஒரு 7 டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்கேன். இது ஒரு NPN டிரான்சிஸ்டர் 547 டிரான்சிஸ்டர் இதில் கொடுத்துருக்கேன். இதில் நான் ட்ரிகர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்பர் 5 வருது. நான் மறுபடியும் 0க்கு வரணுன்னா இந்த பட்டன் ரீசெட் அமுத்தணும் அப்படின்னா 0 ஆயிரும். ஓகே, இப்போ பாருங்கள், அப்போ என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு எதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் நடத்துகிறோம், அப்போ தான் ஒரு டிரான்சிஸ்டர் சுவிட்சிங் எப்படி பண்ணுது தெரிஞ்சுக்க முடியும். அந்த சுவிட்சிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ வோல்ட் வேணும்னு தெரிஞ்சுக்கிறோம், செக்மெண்ட்டுக்கு எவ்வளோ வோல்ட் வேணும்னு தெரிஞ்சுக்கிறோம், சப்போஸ் டெசிமலுக்கு எவ்வளோ வோல்ட் வேணும்னு தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, எப்படி வந்து ஒரு மல்டிமீட்டரில் செக் பண்ணி என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் அதில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் ஓனாக அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த நம்பர் வந்துருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பேர் வந்து புல் டவுன் ரெசிஸ்டன்ஸ் பேர். நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எனக்கு செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.